ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அழகா குட்டியா சுட்டியா இருக்க என்னோட சுட்டீஸுக்கு நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஆமா, மரித்த லாசருவை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஆமா, ஏசப்பா இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல மார்த்தாளும் மரியாளும் என்ற பெண்கள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஆண்டவராகிய ஏசப்பா கிட்ட ரொம்ப நம்பிக்கையாகவும் அன்பாகவும் இருந்தாங்க. அவங்களுடைய சகோதரன் தான் லாசரு ரொம்ப மரித்து போற நிலைமையில இருந்த பொழுது மார்த்தாளும் மரியாளும் ஏசப்பாவை எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அவர் வர இல்லை. அவர் மரித்த பின்பதாக பார்ப்பதற்காக வந்திருந்தாரு. அப்போ மார்த்தாளும் மரியாளும் கேட்டாங்க, நீங்க என் சகோதரன் இறப்பதற்கு முன்பதாக வந்திருந்தீங்கன்னா ஒருவேளை அவரை காப்பாத்திருப்பீங்கன்னு. அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பார்த்த ஏசப்பா என்ன பண்ணினாரு? மரித்தாலும் பரவாயில்லை, லாசரு இறந்து போயிட்டாரு, ஆனாலும் பரவாயில்லை, நான் உயிரோட எழுப்பி உங்களுக்கு நான் தரேன்னு நினைச்சாரு. அதனால மரித்த லாசரு முன்பதாக போய் நின்று ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, லாசருவே எழுந்து வெளியே வா என்று சொன்னாரு. அப்போ லாசரு எழுந்து வெளியே வந்தாங்க. அப்போ உயிரை கொடுத்தாரு இல்லையா ஏசப்பா? அது மாதிரி எப்பவுமே முடியாதுன்னு எந்த காரியத்தையும் நம்ம நினைக்க கூடாது. எல்லாமே ஏசப்பாவால முடியும். இல்லவே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல இருக்குன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரே நபர் நம்ம ஏசப்பா. அதனால ஏசப்பாவை நம்புங்க, முடியாததை முடியும்னு ஜெயிச்சு காமிங்க. ஓகே, பாய் குட்டீஸ்.